வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசனுடைய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து 15,000 அதிகபட்சம் வந்து 20,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும். தென் இதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/7/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து குவாலிஃபைடாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக எழுதிக்கங்க. உங்களுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது பெண்களாக இருந்தாங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னது, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, டிசபிள்டு கேண்டிடேட்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துங்க. இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டேஷ் போட்டுக்கோங்க. கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். கண்காணிப்பாளர், சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்லம், மல்லிப்புதூர் 626141, திருவல்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0456328153 0456328153. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் 15/7/2023 இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் தான். ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு துறையில் கீழே இயங்கக்கூடிய சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்புதியும் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா, அதாவது வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 180 டேஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் 15,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, அதாவது உளவியல், சைக்காலஜி அல்லது வந்து ஆற்றுப்படுத்துதல், இதில் வந்து ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உரிய கல்வி சான்றிதழுடன் அதாவது உங்களோட ஜெராக்ஸ் காப்பியோடு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸோடு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா, அதாவது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.